நிகழ்ச்சியில் அடுத்ததாக துணைத் தலைவர் திருமதி மீனா பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு திரவம் அல்லது ஒரு வெள்ளக்கலவை இது கிடையாது. ஒவ்வொரு துளி பாலிலும் பல செய்திகள் அடங்கியிருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பால், அது நம்ம அப்படியே ஒரு உணவுப் பொருள். அப்புறம் அந்த பாலில் பல பொருட்கள் மறைந்திருக்கிறது. இப்போ இவர் உதாரணத்துக்கு தயிர் சொன்னார், நெய், மோர், ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, ஐயா சொன்ன மாதிரி பால்கோவா, பன்னீர், பாலாடை கட்டி, பால் பாயாசம், இது எல்லாமே வந்து அந்த பால் இருக்கு. அப்புறம் நம்முடைய என்ன சார் தம்பி நம்பர் யாருமே இல்லை, ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை. சும்மா சொல்றீங்க. சரி வா. இது கொடுத்தாங்களா? தண்ணி தண்ணி இவங்க பேர்லாம் குத்துருண்ணா லிஸ்ட்டில். எல்லா பேரும் இருக்கா? அடிச்சது இருக்குதா? பேப்பர் எடுத்து அதை குத்துருண்ணா. இன்விடேஷன் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சத்துனா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து சொல்லுவோம். அது இல்லாமல் வைட்டமின் சத்து இருக்குது, தாது சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால நான்காம் பரிசு தர்மன். ஓகேம்மா. அடுத்து ஐந்தாம் பரிசு ஐந்தாம் பரிசு தீனதயாளன். மூன்றாம் பரிசு சுமதி. பாருங்க. நன்றி நன்றி. ஐந்தாம் பரிசு தீனதயாளன். யார் கொடுக்குறா? கொடுத்துருக்கா? தீனதயாளன். சூப்பர். நெக்ஸ்ட். அவர்கிட்ட கொடு, அவர்கிட்ட. அண்ணா வாங்கண்ணா, வாங்க. நான்காம் பரிசு வேலு. சார் அப்படி சார் பாருங்க. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இந்திய பால்வள சங்கம் இணைந்து இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் என்ற கிராமத்தில் உலக பால் தின விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வானது 2001 முதல் உலக அளவில் பாலின் நன்மைகளையும் கறவை மாடு வளர்ப்பவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக இந்த கிராமத்தில் எப்படி சுத்தமான பால் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறும்பட தொகுப்பினை காணொளி வாயிலாக விவசாயிகளுக்கு காண்பிக்க ஒரு நிகழ்வு மற்றும் சிறந்த கறவை மாடு, சிறந்த கன்றுக்குட்டிகள் மற்றும் பாலின் மகத்துவத்தையும் பால் பொருட்களின் நன்மைகளையும் இளைய தலைமுறையிற்கு எடுத்து செல்லும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இன்று பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் கறவை மாடுகள் எவ்வாறு சிறப்பாக வளர்க்க வேண்டும், தொழில்நுட்பங்களை எவ்வாறு புகுத்த வேண்டும், மேலும் பாலை எவ்வாறு பால் பொருட்களாக மாற்றி பண்ணையாளர்களுக்கு வருமானம் ஈட்டவும் வழி செய்ய இன்று பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிறந்த கறவை மாடு கன்றுகளை வைத்தவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு அடர் தீவனம் மற்றும் தாது உப்பு கலவை மற்றும் பால் கேன்கள் பரிசாக வழங்கப்பட்டது.